Watch full episodes on Jio Hotstar. நீ இவ்வளோலாம் கஷ்டப்படாத கோபு, உன்னால கண்டிப்பா என்ன ஜெயிக்கவே முடியாது. ஐ அம் நம்பர் 1. சரியா தான் சொன்ன, ரொம்ப சரியா சொன்ன. இந்த உலகத்திலேயே நம்பர் 1 சீட்டர் நீ மட்டும்தான். உன்னை எப்படியாவது இந்த ரேஸ்ல நான் தோக்கடிச்சே தீருவேன் மாதவ். என்னோட பைசப்ஸா எனக்கு அழகு, என்னோட மீச தான் எனக்கு பெருமை. இது வரைக்கும் இதுல நான் கரப்பட விட்டதே இல்ல. என் மீச எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அட சேரு கரை பட்டுடுச்சு பாஸ். என் மீசையில சேரு தெரிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு? கிரிக்கெட்ல 6 அடிக்கணும், நதியில ஸ்விம்மிங் பண்ணணும், கோபால மாட்டி விடுறதுக்கு நம்ம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். அந்த பையன் யாரு? அவன் மட்டும் என் கையில மாட்டினான்னா அதுக்கப்புறம் அவன் நிலைமைய நான் மோசமாக்கிடுவேன். அவனை விட மாட்டேன், ஒரு வழி பண்ணிடுவேன். அவனுக்கே அவனை அடையாளம் தெரியாத மாதிரி மாத்திடுவீங்களா? ரொம்ப சரியா சொன்ன தம்பி, நான் அவனை விட மாட்டேன். சரி, உனக்கு அந்த பையன் யாருன்னு தெரியுமா? பைல்வானா, அவனோட பேரு கோபாலு. சரியான சேட்டை பையன். எல்லார் மேலயும் சேர தெற்கிறது தான் அவனுடைய ஹாபி. அவன் நினைச்சிருந்தா அந்த பள்ளத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி கூட போயிருக்கலாம். ஆனா தெரிஞ்சு உங்க மேல சேர தூக்கி போடணும்னு தான் அப்படி பண்ணான். உங்க மூஞ்சில எல்லாம் சேரு பாத்தீங்களா? அவன் உங்க மேல சேர தெரிச்சான், நீங்க அவனை சும்மா விடக்கூடாது. அந்த பையன் இப்ப எங்க இருப்பான்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சொல்றது என்ன, கூட்டிட்டு போயே காட்டுறோம். ஃபாலோ பண்ணுங்க, கம் ஆன். அப்படியா? காட்டுங்க. வாங்க பசங்களா, என்ன தூக்குங்க. லக்ஷ்மணோட வேகமான பால் இப்ப போகுது. இதோ இதோ இந்த பால் பவுண்டரியில என்ன தாண்டி போயிடுச்சு. என்ன கோபாலு, எதுக்கு இவ்வளவு லாங் ஷாட்லாம் நீ அடிக்குத? அப்புறம் மறுபடியும் போய் நான் தானே பாலை கொண்டு வரணும். அத இந்த பால் எங்க போச்சு? கிடைக்கவே மாட்டேங்குது. இதோ நாம வந்தாச்சு. பைல்வானா, கோபால் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கான். என்ன இந்த ஸ்கூல்லயா? இந்த ஸ்கூல்ல நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அதுவும் பிரின்சிபல் பட்வர்தன் இருந்தா நான் வரவே மாட்டேன். இவரெல்லாம் ஒரு பைல்வானா? ஸ்கூல பார்த்ததும் பஞ்சர் ஆயிட்டாரு. நீங்க எதுக்காக பிரின்சிபல் சாரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? நீங்க ஒன்னும் இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் இல்லையே. நான் இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் இல்ல, ஆனா ஒரு காலத்துல இந்த ஸ்கூல்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பிரின்சிபல் சாரோட அசிஸ்டண்டா இருந்தேன். அப்படிதான் ஒரு நாள் தாடிய ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பட்வர்தன் சாரோட மீசைய வெட்டிட்டேன். அவருக்கு அவரோட மீசை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவ்வளவுதான், அன்னைக்கே அவரு மறுபடியும் இந்த ஸ்கூல்ல நீ காலடி எடுத்து வச்சா உன் மீசைய நான் வெட்டிடுவேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவரு சத்தியம் வேற பண்ணாரு. என் முகத்துல இந்த மீசை இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இல்ல. அதனால சொல்றேன், நான் இந்த ஸ்கூலுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நீங்க ஸ்கூலுக்குள்ள வர மாட்டீங்களா? அப்படின்னா கோபாலை எப்படி பிடிப்பீங்க? நான் ஸ்கூலுக்கு வெளியே அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கோபால் ஸ்கூலுக்கு வெளியே காலடி எடுத்து வச்சதும் நான் அவனை உடனே பிடிச்சிடுறேன். என்ன ஓகே தானே? இவரையா நம்பி வந்தோம். கோபால் அடி வாங்க வைக்க பிளான் பண்றாங்களே, அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. லக்கி, வாவ், ஹவ் லக்கி ஐ அம். கோபாலே நண்பா, நீ எங்க இருந்த கோபாலே? நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடுறது? கோபாலே, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? பேசுப்பா கோபாலே. அப்படின்னா இவன் தான் அந்த கோபாலா? இப்பவே நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வேணாம் பைல்வானா, நாங்க சொல்றது கேளுங்க. இப்போ நீங்க சொல்றதுக்கும் நான் கேட்கறதுக்கும் எதுவும் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீங்க எந்த கோபால தேடுறீங்களோ அந்த கோபால் இவன் தான். பைல்வானா, கோபால் உள்ள இருக்கான். என் மேல சேர தெரிச்சிட்டு இங்க நிம்மதியா லாலிபாப் சாப்பிடுறானா உன்ன? உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன முறைச்சிக்கிட்டு இருக்க? என்னோட லாலிபாப்பை திருப்பி கொடுத்துரு. இப்ப நாமளே உள்ள போய் அந்த கோபுவை வெளியே கூட்டிட்டு வர வேண்டியதுதான். சரிப்பா. எங்க போனா இவன்?
ஒரு பால் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா என்ன? அவன் எப்படி உள்ள வருவான்? அவன் தான் வெளியே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டானே. வெளியே மீச வச்ச பயில்வான் உன்னோட ஃப்ரெண்ட சட்னி ஆக்கிட்டு இருக்காரு. என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மீச பயில்வான் ஏன் லக்ஷ்மண் மேலேயே கை வைப்பான்? அவனை இன்னைக்கு கோபுவோட கதை கந்தல் தான். நம்மளுடைய திட்டம் வேலை செஞ்சிருச்சு. ஏய், நான் இருக்கிற வரைக்கும் கோபால யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. லக்ஷ்மண், கோபாலு, உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த கோபால் வந்துட்டே இருக்கான். கோபால். நோ கோபாலு. ஓஹோ, அப்ப இவன் தான் உண்மையான கோபாலா? ஏறத்தானா வேட்டக்காரங்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. நான் வந்துட்டேன் லக்ஷ்மண். வா, சின்ன பையா. முடிஞ்சிருச்சு. கோபாலு வேண்டாம். கோபாலு வேண்டாம். கோபால் ஸ்டாப். நம்ம திட்டம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இங்க பாரு கோபாலு, இந்த கேட் தான் உன்னோட பாதுகாப்பு கவசம். நீ இதை தாண்டி வேற எங்கேயும் வெளியில போயிட கூடாது, சரியா? இல்லன்னா அந்த பயில்வான் உன்னை அப்படியே சட்னி ஆக்கிடுவாரு. ஆனா ஏன் நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்வளவு கோபம்? ஏன்னா நீ அவரோட அழகான அற்புதமான மீச மேல சேர் அடிச்சிருக்க. இப்ப இவரு உன்னை நல்லா தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. என் கணக்க செட்டில் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டார் போல இருக்கே. மாட்டணும். நீ பயப்படாத கோபாலு, நான் உன்னை அடி வாங்க விட மாட்டேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, பிரின்சிபல் சார் ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் அந்த மீஸ்டர் பயில்வான் கேட்டை தாண்டி உள்ள வரவே முடியாது. அதனால நீ கூலாது. ஆமா, நான் தான் உங்க மேல சேர தெளிச்சேன். இதுக்கு மேல இப்படி பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களை சேர்ல அப்படியே முக்கி எடுப்பேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா உள்ள வந்து விரல் நீட்டி பேசுங்க பாப்போம். வாங்க 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 வாங்க. உள்ள இருந்துகிட்டு ரொம்ப தான் குதிக்கிறிய பையா. தைரியம் இருந்தா நீ வெளியே வந்து காட்டு, அப்புறம் என்ன பண்றான் பாரு. வெளியே நின்னுகிட்டு டயலாக் பேசுறதெல்லாம் ஈஸி தான். தைரியம் இருந்தா உள்ள அடி எடுத்து வச்சு பாருங்க. நீ வெளியே வா. நீ உள்ள வா. நீயே வெளியே வா. டேய், நீ உள்ள வான்றல. வெளியே வா. உள்ள வா. நீ வெளியே வா. பிரின்சிபல் சார், ஆஹா, எங்கேயும் வெளியே போறாதே. கோபாலு, டயலாக கம்மி பண்ண. பிரின்சிபல் சார் எங்கேயும் வெளியில போதாது, அப்பதான் உனக்கு தான் பிரச்சனை. பிரின்சிபல் சார் மட்டும் இங்க இருந்து போயிட்டாருன்னா அப்படின்னு இந்த மீச பயில்வான் தைரியமா உள்ள வந்துருவானே. அப்ப அவன் கண்டிப்பா என்ன சட்னி ஆக்கிடுவான். இப்போ என்ன பண்றது கோபாலு? ஐடியா. பயில்வானையா, சரி வாங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு டக் ஆஃப் வார் வச்சுக்கலாம். நீங்க மட்டும் என்ன வெளியே இழுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டதா அர்த்தம். நான் உங்களை உள்ள இழுத்துட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன். மீ ஹூ வின்ஸ். அட, அவ்வளவுதானே மேட்ரு. ஒரு எறும்பு யானை கிட்ட சண்டை போட வந்துருச்சா? உன்னை நான் எப்படி நசுக்க போறேன்னு பாரு. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எறும்புக தான் யானைய ரொம்ப தொல்லை பண்ணுமா. தக வார ஸ்டார்ட் பண்ணலாமா? Come on, go பயில்வான் அண்ணா. அண்ணா, உங்களால முடியும்ண்ணா. அவனை இழுத்து வெளியே போடுங்கண்ணா. என்னது, கார் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ஒருவேளை சர்வீஸ்க்கு விடணும் போல இருக்கு. பிரின்சிபல் சார், சீக்கிரமா பண்ணியை கேட்டுங்க, இல்லைன்னா என்னையும் சர்வீஸ் பண்ணிடுவான் போல இருக்கு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோபாலு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு. பெருக்கி இனிமேதான் இருக்கு. அட, இந்த பையன் என்ன சாப்பிடுறான்னு தெரியலையே. இழுத்துட்டானே. நான் என்னதான் இழுத்தாலும் என் பக்கம் இவன் வரவே மாட்டேங்கிறானே. என்ன இது, வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது. 5th கியர்ல போட்டு வண்டியை ஓட்டணும்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது? அடடா, மீச பயில்வான் நீயா?
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிருப்ப. பட்டுவர்தன் சார், என்ன மன்னிச்சிருக்க, தெரியாம உள்ள வந்துட்டேன். முதல்ல என் காரை விட்டு கீழே இறங்கு. நான் உன்னை மன்னிக்க போறதில்ல. இப்பவே உன் மீசையை எடுக்க போறேன். எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் கணக்க சரி பண்ணாம விட மாட்டேன். என்னது, மீசையை எடுக்க போறீங்களா? வேடா, மீசை இல்லனா எனக்கு எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க சார். இதுக்கப்புறமா நான் கோல்டன் ஹில்ஸ் ஸ்கூல்ல இருந்து மட்டும் கிடையாது, இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது வெளியூருக்கு போய் பொழைச்சிக்கிறேன். வந்துருங்க. எங்க ஓடுற? நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். என்னோட மீசையை இவரால காப்பாத்த முடியல. இவரை வச்சு நம்ம பிளான் பண்ணலாம்னு பார்த்தோம் பாரு, பெரிய தப்பு. ஓ அப்படியா? அப்படின்னா நீங்க 2 பேரும் தான் நான் அடி வாங்குறதுக்காக இந்த பிளான்ல போட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல கோப்பு, அவர் உன்னை தேடிட்டு இருந்தாரு. அதனாலதான் உன்கிட்ட அவரை கூட்டிட்டு வந்தோம். நம்பிட்டேன், நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.